ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நேற்றுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களுக்கும் விஷ்ணு அவர்களுக்கும் ஒரு வாய்க்கலப்பு வந்து நடந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் மாறி மாறி ரெண்டு பேர் வந்து தாகிக்கிறாங்க. அதுவும் சொல்லப்போனாக்கா நம்ம அர்ச்சனா அவர்கள் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். விஷ்ணுக்கு வந்து தெரில யாருக்கிட்ட வந்து மோதுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சும்மா கொளுத்தி போட்டாவே எரிச்சிட்டு அப்படியே இருக்கும். ஸோ நீ என்னப்பா நீ போய் திரும்ப திரும்ப அந்த பொண்ணை போய் உசுப்பேற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆக்சுவலாக இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, ஏன் வந்து சண்டை வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். அர்ச்சனா அவர்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அவங்க நேற்றுக்கெல்லாம் செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க, குறிப்பாக மாயா கூடலாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இந்த ஃபன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் வந்து நம்ம அர்ச்சனா அவர்கள் சொல்லும்போது நம்ம விஷ்ணு வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒரு ஃபன்னா, அதெல்லாம் ஒரு காமெடியா, அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கேவலமாக வந்து பேசுகிறாப்புல. அதுக்கு வந்து அர்ச்சனாவுக்கு செம்ம காண்டாயிடுது. ஏங்க என்ன நீங்கள் சும்மா வந்து இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சென்ஸும் கிடையாது, எப்படி சென்ஸும் கிடையாது, அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டும் கிடையாது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன். நீங்கள் காமெடி பண்ணுங்கள், காமெடி பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி சிரிக்க வச்சிங்க அப்படின்னா ஓகேடா, இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காமெடி அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் வேணாக்கா நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். ஸோ அதை விட்டு சும்மா ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காகலாம் பேசாதீங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு கிட்ட சொன்ன உடனே விஷ்ணு வந்து ஒரு பக்கம் காண்டாயிடுறாரு. காண்டான உடனே எனக்கு சென்ஸ் இல்லையா, ஏன் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, நீ வந்து ஏதாச்சும் ஒன்று வந்து பேசிகிட்டு இருப்ப, சிரிப்பே வரல காமெடி அப்படிங்கிற, ஸோ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க, நான் அங்கே போய் தனியாக தான் ஆடிட்டுருக்கேன், உங்களுக்கு என்ன இதில் வந்து பிரச்சனை இருக்குது, நான் ஃபன் பண்ணாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நேற்றுக்கு இருந்து பார்த்துட்ருக்கேன் ஏதோ ஒன்று சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை பிடிச்சி வேலுன்னு வெளுக்கிறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் நீ புரிஞ்சிக்க மாட்டேன், நீ கிளம்பி போ, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி உள்ளே போகிறாரு ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு. அவர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா மறுபடியும் அந்த விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நான் என்ன சொன்னேன், விஷ்ணு ஆஸ் எ பர்சனாக வந்து பிடிக்கும், ஆஸ் எ கேமராக எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பத்துலேருந்து பார்க்குறேன் எதானா ஒன்று என் மேலே வந்து சொல்லிகிட்டே இருக்காரு, எதானா ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு, எப்படி ப்ரோ இதெல்லாம் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்புறம் நம்ம விஜய், அதுக்கப்புறம் மணி எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போன மனுஷன் திரும்பி வெளியே வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல், ஆமாம் நீ என்னை வந்து ஒரு கேமராக வந்து பிடிக்காது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ நீ என்ன கேமை விளையாடுற, சும்மா எழுந்து போமா, சண்டையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து இது பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க வாய் கலப்பில். அதுக்கு இடையில நம்ம தினேஷ் இருக்காப்புல, அவர் குளிர் காயராட்டம், என்னப்பா எனக்கு நிலாவே வரல, தோசை சாப்பிட்டீங்க அமைதியாக போய் படுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கவுண்டர் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன கருத்துக்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அதை கமெண்ட்டில் தெரிவிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.